இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பூந்தமல்லி அடுத்த நசரேத்பேட்டையில் உள்ள விடுதி ஒன்றின் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணையானது திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் விசாரணையை சென்னையில் உள்ள கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரியும் இந்த வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரியும் சித்ராவின் தந்தை காமராஜ் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை 6 மாதங்களில் முடிக்க திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையானது இன்று திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட ஹேம்நாத்திற்கும் இந்த வழக்கிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என இந்த வழக்கில் இருந்து ஹேம்நாத்தை விடுவித்து திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருவள்ளூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஆவடி ராஜா. கடந்த 9/12/2020 அன்று சின்னத்திரையில் நடிகையாயிருந்த திருமதி சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவருடைய கணவர் திரு ஹேம்நாத் என்பவர் எதிரியாக சேர்க்கப்பட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை. எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஹேம்நாத் அவர்கள் மீது 498A மற்றும் 306 IPC பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது. இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது. அப்போ இது தீர்ப்பின் அடிப்படையில் இது முழுமையா தற்கொலை அப்படி இல்லை. இதாவது இந்த வழக்கு என்னன்னா, திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தூண்டுதனால் தான் அவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போலீசார் சாட்டிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அதுதான் இந்த வழக்கு திரும்ப மேல்முறையீடு என்பது அவர்களுடைய பெற்றோர், அவங்க தகப்பனார் தான் அதுல சித்ராவினுடைய தகப்பனார் தான் அதனுடைய புகார்தாரர். அவர் விரும்பினால் மேல்முறையீடு செல்வார். எத்தனை சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது? எத்தனை பாசிட்டிவா இருந்தது, எத்தனை அகைன்ஸ்டா இருந்துச்சு? பாசிட்டிவ் அகைன்ஸ்ட்னு சாட்சிகளை சொல்ல முடியாது. மொத்தம் 57 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. முழுமையாக 56 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை. அந்த சாட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை. அதனால் எதிரியாக சேர்க்கப்பட்ட சித்ராவினுடைய கணவர் ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டுள்ளார்.